ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம த்ரில் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நெக்ஸ்ட் வே பற்றி பிடிஏ ரோல்னா என்ன, லைக் பிடிஏ ரோல் எப்படி கிராக் பண்ணுறது, தென் அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வேல என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் வேயோட விஷன் என்ன, நெக்ஸ்ட் வேயோடைய ப்ராடக்ட் என்ன, ஸோ இந்த மாதிரி அது ஓரியன்டாகவே தான் நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் பற்றி நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுருந்த ஒரு விஷயம். இது எனக்கு ரிப்பீட்டாக எனக்கு சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ப்ராப்பரான ஒரு கண்டென்ட்ங்கிறது நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் தான் உங்களுக்கு அந்த வீடியோனால நான் போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். பட் இன்றைக்கி அதுக்கான கண்டென்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன டாபிக் அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு பிடிஏ அப்படின்னா என்ன, பிடிஎம் அப்படின்னா என்னங்கிற டிஃப்ரென்ஸே தெரியாமல் இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் ஜாப் அப்ளை பண்ணும்போதே ஸோ பிடிஎம் பீப்புள் வந்து பிடிஏ ரோலுக்கும் பிடிஏவுக்கு அப்ளை பண்ணுவாங்க, மாற்றி பிடிஎம்க்கு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இதனாலேயே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூங்கிறது நடக்காமல் இருக்குது. ஸோ நிறைய மிஸ்கம்யூனிகேஷன், நிறைய கொலாப்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ஷார்ட் அவுட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது மேஜராக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிடிஏ அண்ட் பிடிஎம். ஸோ பிடிஏனா என்ன, பிடிஎம்னா என்ன, இவங்களுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இவங்களுடைய அட்வான்டேஜ் என்ன, இவங்களோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு ஷோகேஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் எண்டு வரைக்கும் பார்த்தா தான் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல கிளாரிட்டியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிஏ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் நெக்ஸ்ட் இயரில் ஜாயின் பண்ண பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பிடிஏ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பிடிஏ அப்படிங்கிறது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட். அதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா அதோடைய ஸ்க்ராட்ச் லெவல், அடிப்படை லெவல் அப்படிங்கிறது பிடிஏ ரோல் தான். ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்க்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், அதாவது மெயின் ரோலே வந்து இந்த பிடிஏ ரோல் தான் சொல்ல முடியும். ஒரு காலேஜ் முடிச்சிட்டு இருக்க ஒரு ஃப்ரெஷர் இங்கே இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பிடிஏ ரோலுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். பிகாஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுமே கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆல்ரெடி வேறு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க புதுசாக நம்ம வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக நம்ம இந்த மாதிரி ஜாபுக்கு வரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னாலுமே நம்மளுமே கண்டிப்பாக வந்து பிடிஏ ரோலுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஸ்க்ராட்ச் லெவல் ஜாபுக்கு நீங்கள் பிடிஏ தான் உங்களுக்கு எலிஜிபிளான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் இதை வந்து காலேஜ் முடிச்ச பீப்புள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு 35 ஏஜில் இருக்க பீப்புளாக இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னா முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி வேறு ஃபீல்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிடிஏக்கு தான் வர முடியும். பட் இதே ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிடிஎம்க்கு அப்ளை பண்ணலாம். அது என்னென்னு நான் ஃபர்தராகவும் சொல்கிறேன். ஸோ பிடிஏ ரோலில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நெக்ஸ்ட் வேவில் விஷன் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு கரியர், அதாவது காலேஜுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேப்பை வந்து இவங்க ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது காலேஜ் படிக்கும் போதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணிட்டு வெளியில் வரும்போது ஒரு ஹை பேயிங் ஜாபுக்கு இவங்க போகணும். ஸோ இது தெரியாமல் பாதி ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுற ஒர்க் தான் இந்த பிடிஏ ரோல், அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரோலுக்கு மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம எவ்ரிடே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க ஆல்ரெடி வந்து சம் செட் ஆஃப் பீப்புளுடைய நேம் நம்பர் நமக்கு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ரோலுக்கு நம்ம அவங்க கால் பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு இதோட அவேர்னஸை புரிய வச்சு 4.0 டெக்னாலஜிலேருந்து நெக்ஸ்ட் வேவ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம பேசணும். அதே மாதிரி அதை முடிச்ச கையோட அந்த பிடிஏ வந்து அவங்க பேரண்ட்டுக்கும் பேசணும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அதை நம்ம இமீடியட்டாக ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கரியரை செட் பண்ணி கொடுக்குறது தான் பிடிஏ ரோல். ஸோ இந்த மாதிரி ஒரு பிடிஏ ரோல் தான் நான் லாஸ்ட் ஒரு 1 இயராக வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பிடிஏ ரோலில் பொறுத்த வரைக்கும் என்னோட இனிஷியல் பேக்கேஜ் அப்படிங்கிறது சம் பேக்கேஜ், அதாவது இனிஷியலி உங்களுக்குமே அது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை 6 மந்த் or 7 மந்த்துக்கு ஒன்ஸ் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் ஏற இந்த பிடியோடைய சேலரிங்கிறதுமே ஒரு நமக்கு இன்க்ரீஸாக இருக்கும். அதோட முக்கியமான விஷயம், பிடியில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே சேலரி தாண்டி இன்சென்டிவ்ங்கிற ஒரு விஷயமே ரொம்ப நல்லா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பிடியோடைய ஒரு அட்வான்டேஜ், பிடியோடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கு யார் அப்ளை பண்ணுங்கிறதுமே நம்ம சொல்லிட்டோம். தென் கம் டு தி செகண்ட் பாயிண்ட். நம்ம அடுத்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிடிஎம். ஸோ பிடிஎம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர். அதாவது நான் பிடிஏவாக இருக்கும்போது என்ன ஹேண்டில் பண்ண ஒரு மேனேஜர், அதே தான் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர். அதாவது பிடிஏங்கிறது ஒரு சிங்கிள் பர்சன், பட் பிடிஎம் அப்படிங்கிறது ஒரு 5 to 7, அதாவது ஒரு 6-7 பிடிஏவை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கிற பர்சன் தான் பிடிஎம்னு சொல்லுவோம், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர். பிகாஸ் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கூடவே இருக்கும். மினிமம் ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே பிடிஏவாக ஒர்க் பண்ண பீப்புள் தான் பிடிஎம்மாக எலிஜிபிளாக சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இவங்க ஆல்ரெடி பிடிஏவாக வந்து சில கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இல்லை இதே கம்பெனியில் நெக்ஸ்ட் வேலையே பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 2 to 3 இயர்ஸ் ஒர்க் பண்ண பீப்புள் தான் பிடிஎம் ஆக முடியும். ஓகேங்களா? அப்போது பிடிஎம் ஆகும்போது நீங்கள் ஒரு 5 to 6 பிடிஏவை இவங்க ஹேண்டில் பண்ணுற ஸ்கில் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்களுக்கு இருக்கணும். அதோட முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும் இந்த பிடிஎம் ரோலுக்கு. அதே மாதிரி பிடிஎம் ரோலில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குமே சேலரி அதே மாதிரி இன்சென்டிவ் அப்படிங்கிறதுமே இருக்கும். ஸோ ஒரு சிஜி ஒரு பிடிஏ வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 5 to 6 ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம், அவங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்து அவங்கள ஒரு பாத்தில் செட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, அதே மாதிரி பிடிஎம்க்கு பொறுத்த வரைக்கும் ஓவரால் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுற ஒரு ஸ்கில் அப்படிங்கிறது இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் பிடிஏவுக்கும் அண்ட் பிடிஎம்
பிடிஎம்க்கு இருக்கிற ஒரு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி பிடிஏலேருந்து பிடிஎம் ஆகிறதுக்கு மோர் தென் ஒரு வித்தின் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் 1 1.5 இயர்லேருந்து கூட நீங்கள் உங்களோட ஸ்கில் பேஸ் பண்ணி நீங்கள் பிடிஎம் ஆயிடலாம். அதே மாதிரி பிடிஎம்ல இருக்கிறவங்களுமே அடுத்தடுத்த ரோலுக்கு மூவ் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிடிஏவுக்கும் பிடிஎம்க்கான ஒரு மெயின் ரெஸ்பான்ஸ். ஸோ ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ப்ரொஃபைலை செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக புரியும் நான் நம்புறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இஃப் ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் மென்ஷன் த கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.